Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போறோம் அப்படினா The Arwen Book of Life Writing. இதை எழுதினவங்க கரோல் ஆஞ்சியர். First of all, The Arwen Book அப்படின்றது என்னன்னா இது ஒரு கோர்ஸ் மாதிரி. நம்ம வந்து எப்படி ரைட்டிங்ஸ் எழுதணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுறது. பயோகிராஃபியாக இருக்கட்டும் இல்லை ஆட்டோபயோகிராஃபி, லைஃப் ரைட்டிங், ஒரு பர்சனோட லைஃப் ரிலேட்டடாக நம்ம எழுத போகிற எல்லா ரைட்டிங்ஸையும் எந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு கோர்ஸாகவே கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஆர்வன் புக் அப்படின்றது வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு புக். அந்த புக்கில் இருக்கிற சில டிப்ஸை பற்றி தான் இவர் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேவா? ஸோ லைஃப் ரைட்டிங் அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு எப்போ இந்த பயோகிராஃபி, ஆட்டோபயோகிராஃபி இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு, அதில் எந்த மாதிரி எழுதுனாங்க, எந்த பயோகிராஃபிஸ்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு, எந்த பீரியடில் ஃபேமஸாக இருந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எம்ஏக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறது வந்து 47 to 63 வரை இருக்கிற பேஜஸ் வந்து நம்ம கவர் பண்ணணும். உங்களுக்கு யாருக்காவது டெக்ஸ்ட்டு ரீட் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வெப்சைட்டில் போய் டெக்ஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. நிறைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க, எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியாது. இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்ஸ் அண்ட் ரைட்டர்ஸோட நேம் வந்து நான் கொடுத்துருக்கேன். அது போக இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்றவங்க லிங்க்கில் போய் பாருங்கள், டெக்ஸ்ட்டு வரும். ஸோ அதிலேருந்து நீங்கள் இன்னும் இன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காக அப்படின்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்க இதில் இருக்க பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும். ஏன்னா இம்பார்ட்டண்ட்டான ரைட்டர்ஸ் அண்ட் அந்த ஒர்க்ஸை மட்டும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ஒர்க் வந்து நீங்கள் படித்தா தான் எழுத முடியும். ஜஸ்ட்டு கதை கேட்டுட்டு எழுதுறது வந்து இதில் நம்மளால் முடியாது. ஏன்னா என்டையர் இந்த ஒர்க் ஃபுல்லாகவே நிறைய ஆத்தர்ஸோட நேம் இருக்குது. இந்த ஆத்தர்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம். அந்த மாதிரி ஆத்தர்ஸ் இருக்காங்க, ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எழுதிடலாம். எந்தெந்த செஞ்சுரி அப்படின்றதையும் கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அந்த பீரியட்ஸ் எல்லாமே நம்ம ஆர்டர் படி போகிறதுனால அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக இருக்கும். இருந்தாலும் எந்த பீரியடில் யார் இருக்காங்க அப்படின்றத கொஞ்சம் கான்ஷியஸாக படிங்க. ஓகேவா? ஓகே, இந்த ஒர்க்கில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா பயோகிராஃபியும் ஆட்டோபயோகிராஃபியும் நம்ம எப்படி எழுதணும். பயோகிராஃபினா என்ன, ஆட்டோபயோகிராஃபிஸ்னால் என்ன நம்மளுக்கு தெரியும். பயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லும்போது வேறு ஒரு பர்சனோட லைஃப்பை பற்றி இன்னொரு பர்சன் எழுதுறது. ஓகேவா? அது வந்து பிரதராக இருக்கலாம், சிஸ்டராக இருக்கலாம், தெரியாத யாரோ ஒருத்தங்க, தெரியாதவங்கள பற்றி மோஸ்ட்லி எழுத முடியாது இல்லையா? நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒருத்தவங்களோட லைஃப்பை பற்றி தான் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அதுதான் எழுத முடியும். அப்படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களோட லைஃப்பை பற்றி நம்ம ஒரு புக்காக எழுதுகிறோம் அப்படின்னா அதை தான் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஆட்டோபயோகிராஃபின்னா என்னென்னா ஒரு பர்சன் அவங்கள பற்றியே எழுதி புக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து ஆட்டோபயோகிராஃபி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போது இந்த ஹிஸ்ட்ரிக்கும் பயோகிராஃபிஸ்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து மோஸ்ட்டாக எதை பற்றி பேசுவாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் மட்டும்தான் ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இயர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, சில மூமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பர்டிகுலராக இருக்க வேண்டிய விஷயங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் பயோகிராஃபிஸில் அப்படி கிடையாது. ஒரு பர்சன் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களோட குட் அண்ட் பேட் எல்லாத்தையுமே எழுதுவாங்க. சில விஷயம்லாம் ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட இருக்கும். அந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே என்னெல்லாம் தெரியுதோ எல்லாத்தையும் பயோகிராஃபிஸில் எழுதுவாங்க. ஸோ இதுதான் ஹிஸ்ட்ரி அண்ட் பயோகிராஃபிக்கு உள்ள டிஃபரன்ஸ். இந்த ஒரு ஒர்க்கில் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, யாரெல்லாம் எந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒர்க்கை கொடுத்துருக்குறாங்க, எப்போல்லாம் பயோகிராஃபிஸ் வந்து பீக்கில் இருந்துச்சு, எப்போல்லாம் அது வந்து டவுன் ஆச்சுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பிகினிங், எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் ஆனது எப்போன்னா ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி இருந்திருக்கும், யாராவது ஒரு பர்சனை பற்றி நம்மளுக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஆடியோ புக்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ரெக்கார்ட் பண்ணுறது கூட வழி இல்லை அப்படின்னா அப்போ உள்ளவங்கள நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும், ஓரலாக அவங்க கூடவே இருந்து அவங்கள பார்த்த ஒருத்தங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு கதை சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அருந்ததி மூவி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜக்கம்மா அப்படின்னு சொல்லப்படுற அந்த கேரக்டர் வந்து அவங்களே அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி, அவங்கள பற்றி அவங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோவில் அவங்களே எழுதி வச்சுருப்பாங்க. அது ஆட்டோபயோகிராஃபி. அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஒருத்தங்க இருந்தாங்க, இப்படியெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு எல்டர்லி பர்சன் எல்லாருக்கும் நரேட் பண்ணுறாங்க இல்லையா,
அது ஓரல் பயோகிராஃபி. அதாவது நடந்த விஷயம் எதுக்கும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எதுவும் இல்லாதப்போ அதை கண்ணால் பார்த்த ஒருத்தங்க ஓரலாக நரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஓரல் ஸ்டோரிஸ், ஓரல் பயோகிராஃபிஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன வந்துச்சுன்னா மித்ஸ் ஆஃப் சொசைட்டி அண்ட் ரிலீஜியஸ். மித் அப்படின்னு சொல்லும்போது ரிலீஜியஸ் சைடு தான் நம்ம போவோம் இல்லையா. ஸோ ரிலீஜியஸ் சைடில் ஃபர்ஸ்ட் வந்தது என்னது, ஓல்டு டெஸ்டமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் இப்போது பைபிளில் வந்து நியூ வேர்ஷன்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளோட லாங்குவேஜ் வந்து இன்னும் மாடர்ன் ஆகும்போது, இன்னும் ஷார்ப்பன் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்க எழுதிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் இருந்தது ஓல்டு டெஸ்டமெண்ட். நெக்ஸ்ட்டு ஏன்ஷியன் கிரீஸ், இது எல்லாமே இருந்துச்சு. அதில் எல்லாம் யாரை பற்றி பேசியிருப்பாங்க, காடை பற்றி. புத்தாவாக இருக்கட்டும், ஜீசஸ், முகமது, இந்த மாதிரி இருந்த எல்லா கடவுளை பற்றியுமே அந்த ரிலீஜியஸ் புக்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ பயோகிராஃபியோட பிகினிங் அப்படின்னா ரிலீஜியஸ் புக்கில் இருந்தால் அது ஸ்டார்ட் ஆகுது. இதில் சில நேம்ஸ் வந்து அதோட ப்ரொனவுன்சியேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் த எபிக் ஆஃப் கில்கமேஷ். இவர் வந்து இது வந்து ஒரு பர்சனாலிட்டி இருந்திருக்கிறாரு. அவரோட ட்ராஜிக் லைஃப்பை பற்றி ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கிங்கை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அசீரியாவில் உள்ள ஒரு கிங்கை பற்றி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரிலீஜியஸ் புக்குக்கு அப்புறமா ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸை பற்றி எழுத ஆரம்பிக்கிறாங்க. தியோஃப்ரேஸ்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரைட்டர் வந்து சாக்ரட்டிஸ் அண்ட் அரிஸ்டாட்டிலை பற்றி எழுதியிருக்காங்க. அதாவது க்ரீக்கில் ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட பயோகிராஃபியில் சாக்ரட்டிஸ் அண்ட் அரிஸ்டாட்டிலை பற்றி எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு ரோமன் ஹிஸ்டாரியன் டாசிட்டஸ் அப்படின்ற அவரோட ஃபாதர் இன் லாவை பற்றி எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒர்க் த லைஃப் ஆஃப் த கேஷியஸ். சக்டோனியஸ் அப்படின்றவர் த லைஃப்ஸ் ஆஃப் த கேஷியஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் எழுதுகிறாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு பர்சனோட பயோகிராஃபிஸை எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஒரு பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னா அதில் இப்போ எந்த ஜானர் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு ரைட்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க இல்லையா. ட்ராமானா ஷேக்ஸ்பியர், போம்னா வேர்ட்ஸ்வொர்த், இன்னும் நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஜானர், ஒரு ஸ்டைல் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு ஆத்தர் அதில் யூனிக்காக இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த பயோகிராஃபிஸ் வரும்போது ப்ளூட்டார்க் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து இம்பார்ட்டண்ட். இவர் 46 AD to 120 AD வரைக்கும் இவர் இருந்திருக்கிறாரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா லைஃப்ஸ் ஆஃப் தி மோஸ்ட் நோபல் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ். இந்த ஒர்க் தான் ஃபர்ஸ்ட் பயோகிராஃபியாக இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக முன்னாடிலாம் எப்படி இருக்கும்னா லாட்டினில் எழுதுவாங்க, இல்லை க்ரீக், இந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு லாங்குவேஜில் எழுதுவாங்க. அப்புறம் தான் அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ எடுத்த உடனே யாருமே இங்கிலீஷில் எழுத ஸ்டார்ட் பண்ணலை, மற்ற லாங்குவேஜஸில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகேவா. ஸோ இந்த லைஃப்ஸ் ஆஃப் த மோஸ்ட் நோபல் கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் அப்படின்ற புக் வந்து இங்கிலீஷில் எப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னா 1579 தான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இந்த புக் ஃபுல்லாகவே நிறைய கம்பேரிசன் இருந்திருக்கு, நிறைய கான்ட்ராஸ்டான விஷயங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஏன்னா இதில் க்ரீக்ஸை பற்றியும் இருக்கும், ரோமன்ஸை பற்றியும் இருக்கும் இல்லையா. அதனால நிறைய கம்பேரிசனும் கான்ட்ராஸ்டான விஷயங்கள் இருந்ததுனால இதுக்கு இன்னொரு நேமும் உண்டு. என்னென்னா பேரலல் லைவ்ஸ். பேரலல் லைவ்ஸ்ன்றதும் இந்த புக்கோட இன்னொரு நேம் தான். இந்த ப்ளூட்டார்க் அப்படின்றவர் வந்து பயோகிராஃபிக்கு வேறு ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து க்ரோ ஆகிறதுக்கு இவர் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சிருக்கிறாரு. அப்படின்றதுனால இவரை ஃபாதர் ஆஃப் பயோகிராஃபிக்கல் லைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னா இவரோட பயோகிராஃபிஸ் வந்து டிடாக்டிக்காக இருக்கும். அதாவது இப்போ நார்மலாக பயோகிராஃபி எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து எந்த மாரலும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். ஒருத்தங்களோட லைஃப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், ஒருத்தங்க லைஃப்பை பற்றி நம்ம கேட்க போகிறோம், அவ்வளோதான் நம்ம மைண்டில் இருக்கும். ஆனால் இவர் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணுறாருன்னா அதை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒருத்தன் இருந்தான்னா அவன் லைஃப் இப்படி தான் ஆகும், இவ்வளோ நல்லது பண்ணான்னா அவன் நல்லா இருப்பான், இந்த மாதிரி அவங்களோட லைஃப்பை வச்சு ஒரு மெசேஜ் சொல்கிறாரு, ஒரு மாரலிஸ்டிக்காக அந்த கதையை கொண்டு போகிறாரு. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கதையிலேருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஜஸ்ட் ஒருத்தங்களோட லைஃப்பை மட்டும் ரீட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு மெசேஜும் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ இப்படி ஒரு விதத்தில் இந்த பயோகிராஃபிஸை வந்து இவர் சேஞ்ச் பண்ணுறாரு. இவரோட ஒர்க்ஸில் எல்லாமே உண்மையை தான் எழுதுவார்.
இவர் வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுறாரு, மாரல் அதில் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் நிறைய சேர்க்க மாட்டார். அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. என்ன இருக்குதோ ட்ரூத், அவங்கள பற்றி என்ன உண்டோ அதை மட்டும்தான் எழுதுவார். லவ் இருந்துச்சுன்னா லவ் இருக்கும், மர்டர், அவர் நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள பற்றி என்னெல்லாம் உண்டோ எல்லாத்தையுமே எழுதுவாங்க. எக்ஸாஜரேஷன் எதுவுமே இருக்காது. ஹீரோவை பற்றி ரொம்ப புகழ்ந்து எழுதுறது, அந்த பர்டிகுலர் பர்சன் பற்றி அதெல்லாம் கிடையாது. எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் எழுதுவாங்க. நெக்ஸ்ட்டு மிடில் ஏஜ். மிடில் ஏஜில் என்ன ஆச்சு அப்படின்னா ரோமன் எம்பையர் வந்துச்சு. ரோமன் எம்பையர் வந்த உடனே இந்த பயோகிராஃபி எழுதுறது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 10 சென்ச்சுரிக்கு அது பிரேக் ஆகிடுச்சு. அதில் வந்து ஒரு பிரேக் விழுந்த மாதிரி யாருமே எழுதலை. எப்போத்துல இருந்துன்னா 5th சென்ச்சுரியிலேருந்து 15th சென்ச்சுரி வரைக்கும் யாருமே பயோகிராஃபிஸ் எழுதவே இல்லை. அதர் ஒர்க்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்படி ஒரு 10 சென்ச்சுரி பிரேக்குக்கு அப்புறமா ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. அது ஒரு பயோகிராஃபி அப்படின்னு சொல்லி எழுதுகிறாங்க. அது என்ன ஒர்க்குனா பியோல்ஃப் அப்படின்ற ஒரு ஒர்க்கை 18th சென்ச்சுரியில் எழுதுகிறாங்க. அப்புறம் நார்சடாஸ் அப்படின்ற புக்கை 8th and 15th சென்ச்சுரி பிட்வீனில் அதை கம்போஸ் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் பண்ணுறாங்க. பட் இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னா இது வந்து ஃபிக்ஷனலைஸ்டு பயோகிராஃபி. அதாவது இதில் வந்து உண்மை மட்டுமே இருக்காது. இன்ட்ரெஸ்டிங்காக போகிறதுக்காக சில எலமெண்ட்ஸ் வந்து அவங்களாம் ஆட் பண்ணுவாங்க. அதனால இதை ஃபிக்ஷனலைஸ்டு பயோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஹஜியோகிராஃபி. இது என்னென்னா இது ஒரு நியூ ஜானர். இதில் எதை பற்றி எழுதுகிறாங்க அப்படின்னா லைஃப் ஆஃப் செயின்ட்ஸ். ஃபஸ்ட்டு யாரை பற்றி எழுதுனாங்க? ரிலீஜியஸ் கடவுளை பற்றி எழுதுனாங்க. நெக்ஸ்ட்டு கிங்ஸை பற்றி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் செயின்ஸை பற்றி எழுதுகிறாங்க. செயின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட லைஃப்பை பற்றி எழுதணும். செயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போதே அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி எழுதின மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். பட் அது ஆக்சுவலாக நடந்திருந்தாலுமே நம்ம அதை ரீட் பண்ணும்போது இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் வர்ற மாதிரி அவங்களோட லைஃப்ஸ் எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆல்ஃப்ரிக் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா லைஃப்ஸ் ஆஃப் தி செயின்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை 10th சென்ச்சுரியில் பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த மிடில் ஏஜில் இன்னொரு சேஞ்சஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா வெர்னாகுலர் லாங்குவேஜ், அதாவது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற ஒரு லாங்குவேஜில் எழுத ஆரம்பித்தாங்க. அது வந்து கலோக்கியலாக இல்லை, ஆனால் எல்லாரும் ஈஸியாக ரீட் பண்ணுவாங்க இல்லையா. மேபி அது இங்கிலீஷாக இருக்கலாம், இல்லை அந்த பர்டிகுலர் இடத்துல என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்களோ அந்த லாங்குவேஜில் எழுதுறது. ஸோ எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி லாங்குவேஜஸில் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க. லாட்டினில் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு இல்லாமல் ஆர்டினரி காமன் மேன் கூட ரீட் பண்ணுற லாங்குவேஜில் எல்லா புக்ஸும் வந்துச்சு. ஸ்டோரிஸ் அண்ட் ட்ராமா எல்லாமே அந்த மாதிரி லாங்குவேஜ்லேயே வர ஆரம்பிச்சது. இந்த சயின்ஸை பற்றி எழுதும்போது ஒரு விஷயம் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ப்ரைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க, நிறைய எக்ஸாஜரேட் பண்ணி எழுதின மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், இது உண்மையா இல்லையா. பயோகிராஃபிஸ் அப்படின்னாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் நடந்துச்சு அவங்களோட லைஃப்லன்றதை நம்பணும். ஆனால் இந்த சயின்ஸை பற்றி எழுதும்போது அந்த நம்பிக்கை கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரானிக்கல்ஸ், ஆனல்ஸ் எல்லாமே வந்துச்சு. க்ரானிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஹிஸ்ட்ரி மாதிரி தான். ஸோ ஹிஸ்ட்ரி மாதிரியும் புக்ஸ் எழுத ஆரம்பித்தாங்க. 9th to 12th சென்ச்சுரியில் இந்த க்ரானிக்கல்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிது. இந்த க்ரானிக்கல்ஸ்லாம் யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா கிங்ஸை பற்றி பேசுகிறாங்க. கிங் ஆல்ஃப்ரெட்டை பற்றி தான் ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பித்தாங்க. 9th சென்ச்சுரியில் கிங் ஆல்ஃப்ரெட் பற்றி தான் ஃபர்ஸ்ட் புக் வந்து வெளிவந்துச்சு. இது எல்லாமே மிடில் ஏஜில் நடந்தது. நெக்ஸ்ட்டு த ரினைசான்ஸ் பீரியட். ரினைசான்ஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 15th சென்ச்சுரிக்கு அப்புறம். 15th சென்ச்சுரிக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா பயோகிராஃபிஸ் வந்து ஒரு ரினியூவல் மாதிரி. ஃபஸ்ட்டு பயோகிராஃபி இருந்துச்சு, அதில் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபிக்ஷனலைஸ்டு பயோகிராஃபிஸ் வந்துச்சு, அதுலேயும் லாங்குவேஜஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணாங்க. இப்போ மறுபடியும் ஃபர்ஸ்டில் எப்படி பயோகிராஃபிஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இன்னும் வேகமாக எழுத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இட்டாலியில் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜார்ஜியோ வசாரி அப்படின்ற ஒருத்தர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. லைஃப்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஒர்க்கை 1550 ஃபர்ஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. இட்டாலியில் ஜார்ஜியோ வசாரி அப்படின்ற ஒரு ரைட்டர் லைஃப்ஸ் ஆஃப் த ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒர்க்கை 1550 பப்ளிஷ் பண்ணுறாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா 160 ஷார்ட் பயோகிராஃபிஸ் இருக்குது. அதாவது 160 மெம்பரோட பயோகிராஃபிஸ் வந்து இதில் இருக்குது. இதில் நிறைய பேரோட லைஃப் இருந்தாலுமே ஒரு பர்சனுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அது யாருன்னா மைக்கேல் ஏஞ்சலோ. மைக்கேல் ஏஞ்சலோவை பற்றி எழுதின அந்த ஷார்ட் ஸ்டோரி மட்டும் 120 பேஜஸ்க்கு இருக்குது. ரிமைனிங் உள்ள பர்சன் எல்லாருக்குமே ரொம்ப கம்மியான பேஜஸில் தான் கொடுத்துருக்காங்க. பட் மைக்கேல் ஏஞ்சலோவுக்கு மட்டும் 120 பேஜஸில் அவங்களோட லைஃப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
இப்போது இந்த வசாரியோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா, இவர் ரினியூவல் பண்ணுறேன் அப்படின்ட்டு புதுசாக எதையும் கொண்டு வரல. ரினியூவல் பண்ணுறது எப்படின்னா புதுப்பிக்கிறது தானே. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆல்ரெடி முன்னாடி இருந்த ஒரு வழக்கத்தை மறுபடியும் பழக்கத்துக்கு கொண்டு வராரு. அதாவது ப்ளூட்டார்க் இருக்கார் இல்லையா, அவர் எப்படி எழுதிட்டு இருந்தாரோ அந்த ரைட்டிங் ஸ்டைலே இவரும் மறுபடியும் கொண்டு வராரு. ஒரு பர்சனை பற்றி எழுதுகிறோம் அப்படின்னா அவனோட அச்சீவ்மெண்ட், பர்சனல் லைஃபு எல்லாத்த பற்றியும் நம்ம எழுதுவோம். ஆனால் ப்ளூட்டார்க் என்ன பண்ணுவார், ஒரு மாரலிஸ்டிக்காக அதை முடிப்பார். அந்த மாதிரி இவருமே அவரோட லைஃப்பில் இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாரலிஸ்டிக்காக அந்த ஸ்டோரியை வந்து முடிக்கிறாரு. ஸோ இவரோட பயோகிராஃபிஸை நம்ம ரீட் பண்ணாலுமே அதில் ஒரு மாரல் தீம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேட் 1500 பிரிட்டனில் வந்து மறுபடியும் பயோகிராஃபிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அங்கே பயோகிராஃபிஸ் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது ஹொலின்செட் அப்படின்றவர் கிரானிக்கல்ஸ் ஆஃப் இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் அண்ட் அயர்லாண்ட் அப்படின்ற ஒரு புக்கை வந்து எழுதுகிறாரு. கிரானிக்கல்ஸ்ன்றது ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், அயர்லாண்டோட ஹிஸ்ட்ரியை வந்து ஹாலிசெட் அப்படின்ற ஒருத்தர் வந்து எழுதுகிறாரு. இந்த ரினைசன்ஸ்ன்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு இட்டாலியில் இது வந்து ரீபர்த் மறுபடியும் வந்துச்சு. வசாரின்ற ஒருத்தர் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணார். ப்ளூட்டார்க்கோட அந்த ஃபார்மை ட்ரை பண்ணார், அதே மாதிரி கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் க்ரானிக்கல்ஸ் வந்துச்சு, அப்புறம் ரெஃபர்மேஷன் வந்துச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா பியூரிட்டனிசம் வரும். பியூரிட்டன்ஸ் வந்து எதை ஃபாலோ பண்ணுவாங்க, காடை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும், வேறு எந்த என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புக்ஸ் எழுதுறதா இருக்கட்டும், அதை படிக்கிறதுமே அந்த மாதிரி தான். கடவுளை தாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, அதுவுமே பியூரிட்டனிசம்க்கு இடம் கிடையாதுன்றதுனால அவங்க வந்து இதை அப்போஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி பயோகிராஃபிஸ்லாம் ஒன்றும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எழுதுறதா இருந்தாலும் கடவுளுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், மற்றபடி யாருமே எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸாக இருக்கட்டும், ரிலீஜியஸ் பர்சன், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த டைமில் ரைஸ் ஆகிட்டே இருக்குது. இதனால என்ன ஆகுதுன்னா, யாருமே பயோகிராஃபிஸ் எழுத மாட்டுறாங்க. ஸோ பயோகிராஃபிஸ் எழுதுறது வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆகுது. இந்த என்டையர் புக்லேயுமே ஒவ்வொருத்தரும் எழுத ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு பிரேக், திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க, திருப்பி ஒரு பிரேக், இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தினாலையும் பயோகிராஃபி எழுதுறதுக்கு ஒரு பிரேக் வருது. இப்போது நிக்கோல்சன் அப்படின்ற ஒருத்தர் ரிசர்ச் பண்ணுறவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ளூட்டார்க் அப்புறம் தியோஃப்ரட்டஸ் இவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பார்த்து மக்கள் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷில் எழுதுகிறவங்க டிரான்ஸ்லேட்டட் ஒர்க் வந்து எக்ஸாக்டாக அப்படியே இருக்குன்றது சொல்ல முடியாது. இவங்களோட ஐடியாஸ் எழுதலாம், சில டிரான்ஸ்லேஷனில் மீனிங்கே மாறலாம். எதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பியூரிட்டானிசம், சிவில் வார், ரெஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய சோஷியல் ப்ராப்ளம்னால மறுபடியும் பயோகிராஃபிஸ் எழுதுறது ஸ்டாப் ஆகுது. ரினைசன்ஸ்க்கு அப்புறமா என்ன வந்துச்சுன்னா, த அரைவல் ஆஃப் மாடர்ன் பயோகிராஃபி 18th செஞ்சுரியில். இப்போது மாடர்ன் பயோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது அதில் கண்டிப்பாக சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் எடுத்த உடனே அதில் நிறைய ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகுது. பட் அது எதுவுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் இல்லை. ஏன்னா புதுசாக ஒரு ஜானர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாளைக்கு ரிசர்ச்சிங் ப்ராசஸில் தான் இருக்கும். அதை எல்லோரும் நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அது வர்த்தா இல்லையா அப்படின்றத சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒர்க்குமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் இல்லை, எல்லோரும் ஓகே அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ரோஜர் நாத் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து லைஃப்ஸ் ஆஃப் ஹிஸ் 3 எமினன்ட் பிரதர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை எழுதுறதுக்கு ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸ் இவர் எடுத்திருக்கிறாரு. 1715 1730 வரைக்கும் இதை எழுதியிருக்கிறாரு. ஆனால் இதை பப்ளிஷ் பண்ணது வந்து 1740s தான் இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஒர்க் எழுதுறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பயோகிராஃபிஸ் எழுதுறது நார்மலாக ஒரு ஃபிக்ஷனலாக நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா அதுக்கு யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது என்னோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். பட் ஒருத்தங்களோட லைஃப்பை பற்றி நம்ம எழுதும்போது அதில் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் நம்ம ரொம்ப கான்ஷியஸாக எழுதணும். அதில் ஒரு வேர்ட் அவங்கள அஃபெக்ட் பண்ணிட்டுனாலோ இல்லை சொசைட்டியை அஃபெக்ட் பண்ணிட்டுனாலோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் அது நெகட்டிவாக மாறும். ரொம்ப லாயலாகவும் நம்ம அதை எழுதணும். அதனாலேயே நிறைய டைம் எடுத்து அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. பப்ளிஷ் பண்ணதுமே அந்த ஒர்க் வந்து ஒரு கிரேட் ஒர்க்காக கன்சிடர் பண்ணப்படுது. அந்தளவுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக அந்த ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது மாடர்ன் பயோகிராஃபியில் வந்து சில கண்டிஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா,
இவ்வளோ நாளும் எப்படி எழுதிட்டு இருந்தாங்க? கிங்கை பற்றி, காட் பற்றி, அப்புறம் செயின்ஸ் பற்றி, யாரெல்லாம் ரொம்ப ஹை பொசிஷனில் இருக்கிறாங்களோ, ஒரு காடாக ஹை அத்தாரிட்டியாக நம்ம பார்க்குற பர்சனாலிட்டிஸை பற்றி நம்ம எழுதிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் இப்போது இந்த மாடர்ன் ஏஜில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு டெமோக்ரஸியை கொண்டு வராங்க. எல்லாரை பற்றியும் நம்ம எழுதுவோம். காமன் மேன் ஒருத்தன் அச்சீவ் பண்ணால் அவனை பற்றியும் நம்ம எழுதுவோமே, ஏன் அவனும் தான் அச்சீவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமன் மேனோட லைஃப்பை பற்றியும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆவ்பெரி அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து ப்ரீஃப் லைஃப்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை எழுதுகிறாரு. இந்த ஒர்க்கை 1813 பப்ளிஷ் பண்ணுறாரு. அந்த இயரில் இது ஒரு மைல் ஸ்டோனாக இருக்குது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அந்த புக்கை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாராலையுமே பாராட்டப்படுற ஒரு புக்காக இந்த ப்ரீஃப் லைஃப்ஸ் அப்படின்றது இருக்குது. தென் இந்த ஐடியா வந்து எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகுது. முக்கியமாக யூரோப் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. யூரோப்பில் இருக்கிற மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவங்க கூட இருக்கிற ஒரு பர்சனே கிரேட்டாக இருப்பாங்க, அவங்கள பற்றி இவங்க எழுதணும்னு நினைப்பாங்க. பட் இங்கே இருக்கிற ரூல்ஸ்னால எழுத முடியாமல் இருக்கும். அது எல்லாமே இப்போ பிரேக் ஆகிட்டதுனால எல்லாருமே அதை வெல்கம் பண்ணுறாங்க. எல்லாரும் அவங்களுக்கு யாரை பற்றி எழுதணும்னு தோணுதோ எல்லாரை பற்றியும் எழுதுகிறாங்க. நெக்ஸ்ட்டு 1744 ஜான்சன் வந்துட்டு லைஃப் ஆஃப் சாவேஜ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாரு. ஸோ டாக்டர் ஜான்சன் வந்து போல்டாக ஒரு விஷயத்தை இங்கே எடுத்து வைக்கிறாரு. சாவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது ஒன்றும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப ஒரு ப்ரூட்டாலிட்டி, க்ரூயல், ஒரு நெகட்டிவான ஒரு சைடு. ஸோ ஒரு நெகட்டிவ் சைடு மட்டுமே இருக்கிற ஒரு பர்சனாலிட்டியோட லைஃப்பை பற்றி இவர் ரொம்ப தைரியமாக எழுத போகிறாரு. இதை எழுதும்போது இவருக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் இவர் இதை முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுற விதத்தில் இந்த ஒர்க் இருந்துச்சு. சொல்லப்போனால் லிட்ரரி பயோகிராஃபி இன் இங்கிலீஷில் இது ஒரு கிரேட் ஒர்க்காக பார்க்குறாங்க. இந்த ஒர்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்கும். ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்ற ஒருத்தரை பற்றி தான் எழுதுவார். இதில் அவர் வந்து ஒரு அவுட்காஸ்டாக இருப்பார், மர்டரர், அட் த சேம் டைம் பாயட். அவருக்குள்ளேயும் லவ் இருக்கும், கேர் இருக்கும், ரொம்ப டார்க்கஸ்ட் சைடு இருக்கும். எல்லாத்த பற்றியுமே ஒரே புக்கில் அவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். இந்த டாக்டர் ஜான்சன் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு கிடைச்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே அந்த புக்கில் அவர் கவர் பண்ணுறாரு. பட் அது வந்து ஒரு ரிலையபிலிட்டி இல்லாமல் இருக்குது, ஒரு கொஹிரன்ஸ் இல்லாமல் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு மைண்ட் மேப் போட்டால் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஆர்டராக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாக்டர் ஜான்சனை தொடர்ந்து அவரோட லைஃப்பை, அதாவது போஸ்வெல் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து லைஃப் ஆஃப் ஜான்சன் அப்படின்னு சொல்லி ரைட்டர் ஜான்சனை பற்றி எழுதுகிறாரு. இந்த ஒர்க்குமே இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறாங்க. டாக்டர் ஜான்சனை கிரேட் சாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது டாக்டர் ஜான்சனை பற்றி பாஸ்வெல் எழுதின அந்த ஒர்க்கை எந்த ஒர்க்காலையுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவரோட லைஃப்பும் கிரேட்டாக இருந்திருக்கு, இவர் எழுதின இந்த ஒர்க்கும் கிரேட்டாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இப்போது லேட் 18th century டு மிடில் ஆஃப் 19th century தான் ரொமான்டிக் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரொமான்டிக் சென்ச்சுரியில் ஆட்டோபயோகிராஃபிஸ் வர ஆரம்பிச்சிது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே பயோகிராஃபிஸ், ஒரு பர்சனை பற்றி இன்னொரு பர்சன் எழுதுகிறாங்க. இப்போது ஆட்டோபயோகிராஃபிஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் பீரியடில் வந்து சில இம்பார்ட்டன்ஸ் ஒர்க்கை பற்றி நான் சொல்கிறேன். டி குவின்சி அப்படின்னு சொல்கிற ரைட்டர் வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் ஓபியம் ஈஸ்டர் அப்படின்ற ஒரு ஒர்க்கை 1822 பப்ளிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஹேஸ்லிட்ஸ் வந்து லிபர் அமாரஸ் அப்படின்ற ஒர்க்கை 1823 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஹாரியட் வில்சன் வந்து மெமோரிஸை வந்து 1825 பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷம் லைன் ஆஃப் புக் வந்து பப்ளிஷ் ஆகுது. இது எல்லாமே ஆட்டோபயோகிராஃபிஸ். அதுக்கப்புறம் சில பயோகிராஃபிஸும் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, வில்லியம் காட்வின் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து மெமோரி ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப், அவங்களோட ஒய்ஃபான மேரி வால்ஸ்டோன் கிராஃப்ட் அப்படின்ற அவரோட ஒய்ஃபுக்கு ஒரு மெமரி எழுதியிருக்கிறாரு. அது 1798 பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஜான் ஜிப்சன் லாக்ஹார்ட் வந்து லைஃப் ஆஃப் ஸ்காட் அப்படின்றவரோட லைஃப்பை பற்றி அவர் எழுதியிருக்காரு. இது 1837 to 38 பப்ளிஷ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு விக்டோரியன் பிளைட். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பயோகிராஃபிஸில் வந்து ஒரு பெரிய ஃப்ளா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் எழுதுறதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த அளவுக்கு வேகமாக பயோகிராஃபிஸ் எழுதிட்டு இருந்தாங்களோ அது எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நிறைய கிரேட் ஒர்க்ஸ் வர்றது ஸ்டாப் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பயோகிராஃபிஸ் எழுதிட்டு இருந்த அந்த பேட்டர்னை வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. எந்த ஒரு ட்ரெடிஷன் இல்லை, ஒரு கொஹிரன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லாமல் அப்படியே கொலாப்ஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த மித் அப்படின்ற ஒரு விஷயம் கேரக்டர்ஸை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா காமன் மேனை பற்றியும் எழுதிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை வந்து
அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க அப்போஸ் பண்ணுறாங்க. எப்படினாலும் உங்களுக்கு இருக்க தானே செய்யும். நம்ம அத்தாரிட்டியில் இருக்கிறவங்கள பற்றி புக்கு வந்தால் அது ஓகே, நார்மல் பர்சன் பற்றி எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 1842 ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் நிறைய ரைட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ப்ளூட்டார்க்கே ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ளூட்டார்க்ஸோட ரைட்டிங் வேண்டான்னு தான் மாடர்ன் ஏஜ் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரைட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணாங்க. மறுபடியும் ப்ளூட்டார்க்கோட அந்த ரைட்டிங் ஸ்டைலையே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டிடாக்டிக் ரைட்டிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதில் வந்த சில ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா டீன் ஸ்டான்லியோட லைஃப் ஆஃப் தாமஸ் ஆர்னால்ட் 1844 வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு சாமுவேல் ஸ்மைல்ஸோட செல்ஃப் ஹெல்ப் இது 1859. நெக்ஸ்ட்டு மார்லேஸோட கிளாட்ஸ்டோன் இது 1903. இப்படி நிறைய ஒர்க்ஸ் எல்லாமே ப்ளூட்டார்க்கை ஃபாலோ பண்ணி எழுதின ஒர்க்ஸ். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னா 1907 இங்கிலீஷ் பயோகிராஃபியில் ஒரு சேஞ்ச் வர்ற விதமாக எட்மண்ட் காஸ் வந்து ஒரு ரைட்டிங்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த ஒரு ரைட்டிங் தான் நெக்ஸ்ட்டு வர்ற எல்லா ஒர்க்குக்குமே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. இந்த ஒர்க்கில் எதை பற்றி எழுதியிருக்காங்கன்னா ஒரு ஃபாதர் அண்ட் சன்னோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதியிருக்காங்க. அப்போது அதில் அவங்களோட பர்சனல் லைஃப் இருக்கும், ஒரு அடல்ட்டோட மைண்ட் செட்டும் இருக்கும், ஒரு சைல்டோட மைண்ட் செட்டும் இருக்கும். ரொம்பவே அழகாக இந்த புக்கை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டேட் சன் அப்படின்னு சொல்லும்போது அதில் ஏஜ் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எந்த அளவுக்கு அதை மேனேஜ் பண்ணுறாங்க, ஒரு கேரிங் வரும், எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த லைஃப்பை லீட் பண்ணுறாங்கன்றதும் ஒரு கைடன்ஸ், இந்த மாதிரி எல்லாமே அதில் வர்றதுனால இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்து நெக்ஸ்ட் எல்லாரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 20th சென்ச்சுரியில் இந்த ஃபாதர் அண்ட் சன் புக்கு தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குது. யூரோப்பில் இருக்கிற எல்லாருமே இந்த பயோகிராஃபியை ஃபாலோ பண்ணி இது மாதிரி எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சது. பயோகிராஃபியை ஷேப் பண்ணுறதுக்கு இது ஒரு ரீசனாக இருந்துச்சு. ஆத்தர் லிட்டன் ஸ்டார்ச்சி அப்படின்றவர் எமினன்ட் விக்டோரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த ஒர்க்குமே ஒரு கிரேட் ஒர்க்காக கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எந்த சென்ச்சுரியில் இந்த இம்பார்ட்டண்ட் ரைட்டர்ஸ்ன்றது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 17th சென்ச்சுரியில் அர்பே இருந்தார். நெக்ஸ்ட் 18th சென்ச்சுரியில் ஜான்சன் அண்ட் பாஸ்வெல். அப்புறம் மாடர்ன் ஏஜில் வந்து ஸ்டார்ச்சே இவர் தான் நிறைய கீ பாயிண்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது என்னலாம் அப்படின்னா ஒரு ஒர்க் எழுதும்போது அதில் சில மாடர்ன் ஃபீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரணி, சாட்டையர், அப்புறம் நிறைய டெக்னிக்ஸை வந்து நம்ம ஃபிக்ஷனில் இருந்து கூட எடுத்து எழுதலாம். ஃப்ராய்டியன் தியரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லாங்குவேஜோட பியூட்டியை நம்ம இன்னும் அழகாக ப்ரெசென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து அவர் கொடுக்குறாரு. லாஸ்ட்டாக போஸ்ட் வார் பீரியட் இதில் என்ன நடக்குது அப்படின்னா பயோகிராஃபிஸை வந்து இப்போ எல்லாருமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே பயோகிராஃபிஸ் எழுதுறது பிடிச்சிருக்கு, அதை எப்படி எழுதணுன்றதும் தெரிஞ்சிருக்கு. ஒரு ஹீரோவை பற்றியோ இல்லை ஹீரோயின் பற்றியோ அவங்க எழுதுகிறாங்க அப்படின்னா அதில் நிறைய ஃப்ளாஸ் இருக்கும். பட் எல்லா ஃப்ளாஸையுமே ரெக்டிஃபை பண்ணி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட ரொம்ப அழகாக பயோகிராஃபிஸ் வந்து எல்லாரும் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நாளும் பயோகிராஃபிஸ் எழுதுனது எல்லா ஒர்க்குமே ஃபஸ்ட்டு லாட்டின், க்ரீக் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட்டட் ஒர்க்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் இங்கிலீஷில் பயோகிராஃபிஸ் எப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1950s தான் இங்கிலீஷில் கைப்பட அவங்க வந்து ஒரு ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஓகேவா? பிரிட்டிஷ் பயோகிராஃபர்ஸ் தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாங்க ஸ்டார்டிங் பீரியடில். தென் லிண்டன் ஸ்டார்ச்சின்னு சொன்னேன் இல்லையா, அவரோட கிரேட் ஒர்க்கான மைக்கேல் ஹால்ட்ரட் அப்படின்ற ஒர்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இந்த ஒர்க்கில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா 2 விஷயமும் இருக்கும். ஆர்டிஸ்டிக் டோன்லேயும் எழுதியிருப்பார், ஒரு ஸ்காலர்லி டோன்லேயும் எழுதியிருப்பார். ஸோ அது வந்து நாலேஜபிளாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். லென்த்தியாகவும் கொடுத்துருப்பாரு. அந்த ஒர்க்கோட நம்ம லைவ்லியாக இருக்கிற மாதிரியும் எழுதியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் இந்த ஒர்க்கில் எதையுமே மறைக்கலை. ஈவன் அது ஒரு செக்ஸாக இருந்தாலும் சரி, மர்டர், ஹியூமர் எது இருந்தாலுமே எல்லாத்தையுமே ரொம்ப ஓப்பனாக ரீடர்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். முன்னாடிலாம் எப்படின்னா 2 பேர் சேர்ந்து, சில ஆத்தர்ஸ் குரூப்பாக சேர்ந்து ஒரு ஒர்க்கை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பயோகிராஃபி எழுதணும் அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும், அது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணணும், அப்புறம் தான் அதை எழுத முடியும். ஸோ நிறைய டைம் எடுக்கும் இல்லையா. 2 பேர் சேர்ந்து எழுதுவாங்க. ஆனால் சிங்கிள் ஹேண்டடாக ஒரு மேன் வந்து ஒரு லிட்ரரி பயோகிராஃபி எழுதுகிறாரு. அந்த ஒர்க்கு ஃபேமஸ் ஆகுது. ஸோ அதை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. திருப்பி அதுலேயும் சில ரிஜெக்ஷன் வருது, இன்னும் சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி பயோகிராஃபிஸ் வந்து இப்போ வரைக்கும் ஒரு கொஹிரன்ஸ் இல்லாமல் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லா ஒர்க்ஸுமே அதே மாதிரி தானே. எந்த ஒர்க் வந்தாலும் அதை புதுசாக மாடிஃபை பண்ணிகிட்டே தான் இருப்பாங்களே தவிர அந்த பழைய விஷயத்தையே வச்சுட்டே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பயோகிராஃபிஸ்லையும் இப்போ வரைக்கும் நிறைய சேஞ்சஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.